வெல்கம் பேக் டு நலமுடன். சரி டாக்டர், இப்போ வந்து கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் பற்றி நீங்கள் சொன்னீங்க. சம்டைம்ஸ் வந்து சின்ன கட்டியாக இருக்குது, சம்டைம்ஸ் பெரிய கட்டியாக இருக்குது. ஸோ வந்து கேன்சராக இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது? ஃபைப்ராய்டு வந்து முக்கால்வாசி கேன்சராக இருக்காது. அதாவது கட்டி வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். கர்ப்பப்பையில் இருந்துச்சுன்னா முக்கால்வாசி அது ஃபைப்ராய்டாக தான் இருக்கும். ஸோ அது வந்து கேன்சராக ஆகாது. ஒன்லி சப்போஸ் அந்த ஃபைப்ராய்டு ரொம்ப பெருசாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆயிடுச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் கேன்சர் இருக்காங்கிறது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆர் சப்போஸ் லேடிக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சு, அதாவது பீரியட்ஸ்லாம் நின்ன பிறகு அந்த ஃபைப்ராய்டு சடனாக க்ரோ ஆயிடுச்சுன்னா, ஸோ அது மாதிரி இருக்கும்போது அது சார்கோமான்றது, அது மாதிரி இருக்கும்போதும் அதுக்கு கேன்சர் ஆகிறதுக்கு அந்த டெண்டன்சி இருக்கு. ஸோ நார்மல் ரீப்ரொடக்டிவ் ஏஜில் வந்து வெரி ரேர் ஃபைப்ராய்டு வந்து கேன்சர் ஆகிறது. பட் ஃபைப்ராய்டுன்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். மேக்ஸிமம் ஒரு 3 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலே அது பெருசாகிடுச்சுன்னா நம்ம லேப்ரோஸ்கோப் மூலமாக ஏர்லியராக எடுத்துட்டோம்னா பெட்டர். அல்லனா பெருசாக ஆக 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 மோர் டேமேஜ் டு த யூட்ரஸ். பட் அதே இது இந்த கட்டி வந்து கர்ப்பப்பை கட்டினா எல்லாரும் கர்ப்பப்பையில் இருக்குதுன்னு நினைப்பாங்க. பட் ஓவரீஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஓவரீஸில் இருக்க கட்டி வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா ஓவரியில் வர கட்டி வந்து கேன்சராக கட்டி மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கர்ப்பப்பையில் வர கட்டியை விட. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கான்னு பார்க்கணும். மோஸ்ட்லி இட் வில் ரன் இன் த ஃபேமிலி. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அப்படி ஒன்றும் இல்லைனா கூட நம்ம பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது CA-125 ஒரு டியூமர் மார்க்கர் இருக்கு. ஸோ அதை பண்ணி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் அந்த கட்டி வந்து சாதா கட்டியா ஆர் கேன்சர் கட்டியான. பட் இந்த CA-125 கூட வெறும் கேன்சர்னு நம்ம நினைச்சிட முடியாது. சம்டைம்ஸ் அது ஃபால்ஸ் பாசிட்டிவாக கூட இருக்கும். ஏன்னா வேரியஸ் கண்டிஷன்ஸில் கூட இந்த CA-125 இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த எண்டோமெட்ரியோசிஸ், பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸ் அது மாதிரி இருந்தால் கூட இந்த CA-125. பட் ஆனால் இந்த கேன்சர் ஓவரியில் உள்ள கேன்சர் உள்ளவங்களுக்கு அந்த CA-125 பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ அது ப்ளஸ் அட் த சேம் டைம் அது மாதிரி ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நம்ம ஒரு MRI பண்ணி கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஏன்னா கேன்சர்னு ஆயிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகிடும். இமீடியட்டாக நம்ம அதை சர்ஜரி பண்ணி தான் ஆகணும், வெயிட் பண்ண முடியாது. ஓகே டாக்டர், சார் அடுத்ததாக கோயம்புத்தூர்லேருந்து காயத்ரின்ற காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க காயத்ரி. ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் நான் வந்து 3rd year முடிச்சு வச்சிருக்கேன். இப்போ எனக்கு வந்து பீரியட்ஸ் டைம் அப்போ மட்டும் ரொம்ப பெயின் ஆகுது. அதுக்கு நான் வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறப்போ ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஒரு 2 months வந்து டேப்லெட் சாப்பிட்டேன். அப்புறம் மறுபடியும் டேப்லெட் சாப்பிட்றப்ப வந்து வலி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் பீரியட்ஸ் ஆகிறப்போ ரொம்ப வலி, என்னால் முடியறதில்ல. ஓகே. எண்டோமெட்ரியோசிஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணுமா? எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் இந்த 2 கண்டிஷனில் தான் உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் சிவியர் பெயின் இருக்கிறது. ஸோ ஏன்னா இந்த எண்டோமெட்ரோசிஸில் வந்து நார்மல் மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிடை வந்து எப்படி பீரியட் யூட்ரஸ்லேருந்து வெளியே ஏறுதோ அதே சம் அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங் வந்து யூட்ரஸ் வழியாக போய் டியூப்ஸ் வழியாக போய் கொஞ்சம் பெரிட்டோனியத்தில் ஸ்பில் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அந்த பக்கத்தில் உள்ள டிஷ்யூஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுனால அந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு பெயின் ஜாஸ்தி வரும். ஸோ மேஜராக நம்மளுக்கு ஸ்கேனில் சம்டைம்ஸ் கன்ஃபார்ம் ஆகலைன்னா ஒரு லேப்ரோஸ்கோப் பண்ணி ஏன் இது மாதிரி கிரானிக்காக உங்களுக்கு பெயின் வந்துட்டே இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா ஏர்லி ஸ்டேஜஸ்னால் எண்டோமெட்ரியோசிஸ் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். லேப்ரோஸ்கோப் மூலமாக நம்ம அந்த எண்டோமெட்ரியோசிஸ் லீஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டலாம். ஸோ ரொம்ப லேட் ஆச்சுன்னா எண்டோமெட்ரியோசிஸ் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால பக்கத்தில் குடல் ப்ளஸ் பிளாடர் எல்லாத்தையும் போய் ஒட்டிட்டுனா அந்த ப்ராப்ளம் அந்த ஸ்ட்ரக்சர்ஸையும் அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் டிசீஸ் நாட் ஓன்லி ஃபார் த பேஷண்ட் பட் ஆல்சோ ஃபார் த டாக்டர்ஸ். ஏன்னா எவ்வளோதான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த ரெக்கரன்ஸ் சான்ஸ் வந்து அதில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் எண்டோமெட்ரியோசிஸை மட்டும் நம்ம நெக்லெக்டே பண்ணக்கூடாது. ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம அதை 100% ட்ரீட் பண்ணி ஆகிடணும். ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் ஏன்னா குட் குவாலிட்டி லைஃப் லீட் பண்ணலாம், இல்லைனா இட் வில் பிகம்ஸ் அ வெரி பெயின்ஃபுல் டிசீஸ். ஓகே ஓகே டாக்டர். ஸோ அடுத்ததான் இன்னொரு காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேலூர்லேருந்து சுகன்யா. ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா. ஹலோ. நான் இப்போ பேசுறேன் மேடம் உங்ககிட்ட. அது டெஸ்ட் டியூப் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே. இதுக்கு முன்னாடி அது எனக்கு லைன் கட் ஆயிடுச்சுங்க மேடம். அது வந்து பண்ணணும்னா பரவாயில்லைங்களா? புரியலம்மா. டெஸ்ட் டியூப் ட்ரை பண்ணணும்னு சொன்னேன் மேடம். டெஸ்ட் டியூப் ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு. ஓகே ரைட். ஃபைன். ஓகே. டெஸ்ட் டியூப் பேபி ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டியூப்ஸை சேர்த்து தைக்க முடியலன்னா நம்ம டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி பண்ணிக்கிறதாம்மா பெட்டர். டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்கம்மா. ஓகே. Thanks a lot Sukanya for calling.
அண்ட் டாக்டர் ஜென்ரலாக வந்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், எல்லாருக்கும் உள்ள டவுட் இருக்க ஒரு விஷயம், சொந்தக்காரங்க ரொம்ப நெருங்கிய உறவுகளுக்குள்ள கல்யாணம் பண்ணால் குழந்தைங்க ஹெல்த்தியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். ஆமாம், கண்டிப்பாக கன்சாங்குயினஸ் மேரேஜ் நீங்கள் சொல்கிறது ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர்ஸ். நம்ம ஹிஸ்ட்ரி எடுக்கும் போதே ஃபஸ்ட்டு மேரிட் ஃபார் ஹவு மெனி இயர்ஸ், இமீடியட்டாக கன்சாங்குயினஸ் மேரேஜா அதுன்னு தான் கேட்போம். சொந்தத்தில் வந்து நம்ம 100% கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. ஸோ சம் கைண்ட் ஆஃப் குரோமோசோம் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும் அதில். சம்டைம்ஸ் வெரி ரேர்லி தே வில் எஸ்கேப். எல்லாமே நார்மலாக இருந்து பண்ணலாம், பட் ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல அது காட்டிடும். ஸோ ஃபிசிக்கலாக தெரியலனா கூட சம் ஜெனட்டிக்கலி அந்த பேபிஸில் தெர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் அ டிஃபெக்ட். ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் டிகிரி கன்சாங்குயினஸ் மேரேஜ் 100% நம்ம பண்ணக்கூடாது. ஓகே ஓகே டாக்டர். ஸோ இப்போ ஆனால் இப்போ நிறைய பேர் இன்ஃபேக்ட் ஆஃப் பீயிங் அவேர், நான் வாட் ஐ அப்சர்வ் இஸ் எல்லாருக்கும் தெரியுது இப்படி சொந்த அவேர்னஸ் நிறையா வந்திருக்கு. எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் எஜுகேட்டட் ஆல்சோ. பட் வாட் ஐ நோட்டீஸ் இஸ் இப்போ நிறைய பேர் தெரிஞ்சு கூட நிறைய பேர் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் த ஃபியர். ஐ திங்க் வெளியே கொடுக்குறதுக்கு பயமாக இருக்கிறங்க ஒரே ஆப்ஷன்ஸ்னால இது மாதிரி பண்ணுறாங்க. பட் ஐ திங்க் தட் இஸ் நாட் ரைட். ஓகே ஓகே டாக்டர். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நிறைய சர்ஜரிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதில் புதுசாக ரோபாட்டிக் சர்ஜரின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். Yeah, see, robotic is the another milestone in laparoscopy. In fact, see, normally in laparoscopy நாங்க என்ன பண்ணுவோம்னா we make I mean the incision போட்டுட்டு அந்த telescope வந்து நாங்க ஹேண்டில் பண்ணுவோம். Assistant will help us to hold the I mean the camera. நாங்க surgeons we will be operating. பட் இன் ரோபோட்டிக் சர்ஜரி வந்து என்ன பண்ணுறதுன்னா நம்ம வந்து ஒரு கார்னர் ஆஃப் த ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து தேர் வில் பி ஒன் பிளேஸ் கால் கன்சோல். ஓகே, அதுதான் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் கேம்ஸ் மாதிரி. அது இட் வில் ஹாவ் ஆல் த கண்ட்ரோல்ஸ் தேர். அதாவது சப்போஸ் நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூவ் பண்ணோமா அந்த கன்சோலில் இட் வில் ஹாவ் தட் கீ. ஸோ நம்ம அங்கே உட்காந்துட்டு அந்த கீயை மூவ் பண்ணும்போது த ரோபோட் வந்து வில் பி ஹோல்டிங் த கேமரா. ஓகே, அண்ட் இன்னொரு அசிஸ்டன்ட் ஹோல்ட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் த ரோபோட் வில் பி ஹோல்டிங். ஸோ த டாக்டரோட வேலை என்னன்னா அந்த கன்சோலில் உட்காந்துட்டு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அந்த ரோபோட்டுக்கு கொடுக்கணும். கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அந்த ரோபோட் வில் டூ எக்ஸாக்ட்லி வாட் வி வாண்ட் இட் டு டூ. ஸோ அதுதான் ரோபோட்டிக் சர்ஜரி. என்ன பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் லாப்ரோஸ்கோப்பின்னு கேட்டிங்கன்னா ரோபோட்டிக் வந்து த ப்ரிசிஷன் இஸ் மோர். See, laparoscope instruments kuda we can move it to 180 degrees. அதாவது like any other normal open surgery விட laparoscopeல வந்து இன்னும் flexibility நல்லா இருக்கும். We'll be able to move the instruments better. இந்த ரோபோட்ல வந்து இதை விட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்குன்னா it will rotate the instruments to 360 degrees. ஸோ வேர் லாப்ரோஸ்கோப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸால் மூவ் பண்ண முடியாததோ அந்த இடத்துலலாம் இந்த ரோபோட்டால் மூவ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது சர்டன் வெசல்ஸ், நர்வ்ஸ் அந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து த ரோபோட் வில் ஆக்ட் பெட்டர். ஸோ அதுதான் விச் இஸ் த நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன் இன்ஃபேக்ட் டெக்னாலஜி. ஓகே டாக்டர். ஸோ தேனியிலேருந்து அடுத்ததாக ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மணிமேகலை, தேனியில இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க மணிமேகலை, என்ன ப்ராப்ளம் நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். எனக்கு குழந்தை இல்ல மேடம், 8 வருஷமா. யா, சொல்லுங்கம்மா. 8 வருஷமா குழந்தை இல்ல மேடம். ஓகே. ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து பாப்பா கன்சீவ் ஆயிடுச்சு. ஓகே. பிறந்து 1 வருஷம் வரைக்கும் நல்லா பிறந்த உடனே கிட்னி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருச்சு மேடம். 5 நாள் இருந்துச்சு. 5 நாள் கழிச்சு மூச்சு இது நிறைய ப்ராப்ளம்ஸ் சொன்னாங்க, அப்படியே இறந்துருச்சு. இப்ப 1.5 வருஷம் ஆகுது மேடம் குழந்தை பிறந்து இறந்து. ஓகேம்மா. அப்ப இப்ப எதுவும் இப்ப இடையில தங்கவே இல்லை மேடம், குழந்தை எதுவும் நிக்கல. நாங்களும் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ஓகே. சொல்லுங்க. பிறந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா அடுத்த இதுல இருந்தே வந்து தீட்டு நிறைய போகுது மேடம். அப்படி இல்லைன்னா ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி போகுது. அப்புறம் திடீர்னு ஸ்டாப் ஆகி 1 மந்த் 2 மந்த் கழிச்சு திரும்பி ஒரு லேட்டா வருது மேடம். அப்புறம் தீட்டு பட்டிட்டே இருக்கு. இது ஒரே இதா இருக்கு மேடம். அதாம்மா, பேசிக்காக உங்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குமா, அதனால தான் பீரியட்ஸ் ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு அதை தான் நீங்கள் ரெக்டிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அது ஒழுங்காக வந்துட்டு இருந்தால் தான் எக் ப்ரொடக்ஷனும் ஒழுங்காக இருக்கும்.
ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கொஞ்சம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். ப்ளஸ் டியூப்ஸ் ஏதாவது பிளாக் இருக்கானோ செக் பண்ணிக்கோங்க. சைமல்டேனியஸாக உங்கள் ஹஸ்பண்டும் செக் பண்ணிக்கிறது பெட்டர்மா. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 5 இயர்ஸ் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் குழந்தை பெற்றிருக்கீங்க. ஸோ இந்த குழந்தைக்கும் உங்களுக்கு 100% ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற மாதிரி தான் தோணுது. ஸோ அதனால் நீங்கள் போய் செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர். ஓகே டாக்டர். ஸோ அடுத்ததாக ஒரு கேள்வி, இந்த நீர்க்கட்டிகள்லாம் வருதுல்ல, இதனால என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது நீர்க்கட்டிகள்னால? ஓகே, ஸோ நீர்க்கட்டி வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். ஸோ அது வந்து நிறைய மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ்ன்னு ஹெல்த்தில் வரும். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸில் வந்து அவங்களுக்கு ஆண்ட்ரோஜன்ஸ்ன்னு ஒரு மேல் ஹார்மோன்ஸ் எலிவேட்டடாக இருக்கும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு உடம்புல வந்து ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிடும். அதாவது நார்மலாக இன்சுலினா ஒர்க் பண்ண விடாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த அப்டாமினல் ஒபிசிட்டி வெயிட் வந்து அப்டமனில் தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ் வர சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் இவங்களுக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம், மெயின்லி அப்டாமினல் ஒபிசிட்டி இருக்கும். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டபாலிக் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு பிபி கூட ஏற சான்சஸ் இருக்கும். ப்ளஸ் யூட்ரஸ்க்கு உள்ளே எண்டோமெட்ரியம்லாம் மாதம் ஷெட் ஆகாது. ஏன்னா இவங்களுக்கு பீரியட்ஸ் ஒழுங்காக வராது. ஸோ மாதம் அது ஷெட் ஆகணும். அது ஆகாதனால இவங்களுக்கு யூட்ரஸ்க்குள்ள கேன்சர் கூட வர சான்சஸ் இருக்குது இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ். ஸோ அதனால தான் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்துச்சுன்னா நெக்லெக்ட் பண்ணாமல் போய் இமிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா இதோட சைடு எஃபெக்ட்ஸும் நிறையா இருக்கும். they'll have unnecessary hair growth, அப்புறம் ஆக்னி இருக்கும், அதாவது எக்ஸஸ் பிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஆண்ட்ரோஜன்ஸ் அண்ட் தே வில் அஃபெக்ட் மெயின்லி த செபேஷியஸ் கிளான்ஸ், அதாவது ஹேர் ஃபாலிகல்ஸும் செபேஷியஸ் கிளான்ஸையும் அஃபெக்ட் பண்ணுறனால தான் இந்த 2 ப்ராப்ளம்ஸும். ஸோ போத் மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸும் இருக்கும், ப்ளஸ் அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் தே வில் எக்ஸ்பீரியன்ஸ் லாட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் இறங்குற மாதிரி ட்ரீட்மெண்ட், அதாவது வில் கிவ் தம் பில்ஸ், இன்ஃபேக்ட் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த பில்ஸில் இட் இஸ் நாட் லைக் அ கான்ட்ரசெப்ஷன் ரெகுலர் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ். பட் the method of taking the pills will be exactly like contraception தான். பட் அதில் உள்ள ஹார்மோன்ஸ் வந்து இந்த ஆண்ட்ரோஜன்ஸுங்கிற ஹார்மோன்ஸை இறக்குறக்குள்ள மாலிகுல் தான் இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு என்னென்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் டாக்டர்ஸ் வந்து பில்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இம்மிடியேட்டாக அவங்க வந்து குழந்தை நிற்காமல் இருக்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்கன்னு ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கிறாங்க. அது மாதிரி கிடையாது. இதில் உள்ள மாலிகுலும் நமக்கு நார்மலாக கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ்க்காக யூஸ் பண்ணுற மாலிகுல்ஸும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் அந்த ஏத்தாப்பில் அதுக்குள்ள சைக்ளிக்கல் ஹார்மோனல் டேப்லெட்ஸ் அவங்க எடுத்துட்டு ப்ளஸ் லைஃப் ஸ்டைலும் மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே டாக்டர், தேங்க்ஸ் அலாட் டாக்டர். இன்னைக்கு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டதுக்கும் நேர்களோட எல்லா கேள்விக்கும் பதில் அளிச்சதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஸோ குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை மற்றும் நவீன சிகிச்சை சார்ந்த டாக்டர் சொன்ன பல விதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மீண்டும் நாளைக்கு வயிறு மற்றும் குடல் சம்பந்தமாக பிரபலமான டாக்டர் ஒருவரை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சசிகலா பாபு.